வணக்கம் மக்களே. 90s நாஸ்டால்ஜியா இல்லாமல் சாதாரணமாக எபிசோட் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப மாதம் ஒரு வருஷம் கூட இருக்கும். ஸோ இந்த எபிசோடு வந்து ஒரு படத்தை பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். என்ன படம்னா த சீக்ரெட் லைஃப் ஆஃப் வால்டர் மிட்டி. ஸோ இது வந்து ஒரு மூவி ரிவ்யூ மாதிரிலாம் இருக்காது. நான் வந்து இந்த படத்தை எப்படி பார்த்தேன், ஸோ அந்த படத்தை பார்த்து எனக்கு என்ன ஒரு இம்பேக்ட் ஆச்சு, என்னோட என்ன சொல்கிறது, இது எப்படி என்னை மோட்டிவேட் பண்ணுச்சு, ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நாட் எ மூவி ரிவ்யூ, நாட் எ ஃபில்ம் அப்ரிசியேஷன். இந்த படம் என்னை எப்படி பாதிச்சுது, ஸோ அதை பற்றி தான் நான் பேசலான்ட்டு இருக்கேன். இந்த படம் நான் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 5-6 வருஷமே ஆயிட்டிருக்கும். இந்த படத்தை வந்து நான் எப்படி பார்த்தேன்னா, எப்படி பார்த்தேன்றதுக்கு முன்னாடி நான் வந்து அப்போ இருந்த ஒரு மனநிலை, ஒரு சூழ்நிலையெல்லாம் பற்றி நான் சொல்லிடுறேன். அப்போ வந்து எப்படின்னா, நான் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம் வந்து எப்படின்னா, எல்லா கம்பெனிஸுமே, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து லே ஆஃப்ஸ் நடந்துட்டு இருந்தது. ஒரு பயமாகவே இருக்கும், நம்மளை நாளைக்கு வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்ட நிலைமை இருக்கும். அதே மாதிரி வந்து ஒர்க்குமே ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். எனக்கு எப்படி போகணுன்னா, டெய்லி காலைல ஏஞ்சிக்கிறது, சாப்பிட்றது, வேலைக்கு போகிறது, என்ன வேலை அப்படி இப்படின்னு அனலைஸ் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறதுக்கே மத்தியானம் ஆகிடும். சாப்பிட்டு திருப்பி வந்து வேலையை பார்த்து அப்படியே நைட் ஆகிடும், 12-1 மணி ஆகிடும். அப்புறம் திருப்பி வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு திருப்பி இதே இப்படியே ஒரு மோனோட்டானஸான ஒரு வேலை. மோனோட்டானஸ்னால் லைக் மைண்ட் வந்து வேறு எதுலேயும் செலுத்தவும் முடியாது, அதுலேயே தான் இருக்கும். ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும், ரொம்ப மைண்ட் ப்ரெஷரு, அதையே திங்க் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு எரிச்சல் மனநிலைமையிலே நான் இருப்பேன். எப்போ பாரு ஒரு எரிஞ்சு விழுற மாதிரி ஒரு டார்க்கான ஜோன் அது எனக்கு. அப்போ ரொம்ப ஒரு மாதிரி இந்த டிப்ரெஷன்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட காலம்னு நினைக்கிறேன். அது என்னை அறியாமலே நான் வந்து ஒரு டார்க் ஜோனில் போய் ஒரு டிப்ரெஷன் மனநிலைமையில் இருந்து ரொம்ப ஒரு மாதிரி எல்லார்கிட்ட பேசும்போது, வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லார்கிட்ட பேசும்போது ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக பேசுறது, அது என்னமோ தெரில, ஒரு எரிச்சல் மனநிலைமையிலே நான் இருந்த காலம் அது. அப்போ வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து சஜஸ்ட் பண்ணுறான் இந்த படத்தை. மச்சான், இந்த மாதிரி வந்து ஒரு படம் நான் பார்த்தேன், அது வந்து நைட் அட் த மியூசியமில் ஒருத்தன் நடித்தான் இல்லையா, அவன் நடித்த படம்டா, செமையாக இருந்துச்சு. அதில் வந்து ஒருத்தன் வந்து எப்போ பாரு கனவு கண்டுனே இருப்பான் நம்மள மாதிரி. அப்புறம் வந்து அப்படி அட்வென்ச்சர்லாம் பண்ணுவான், அது இதுன்னு சொல்லிட்டே இருந்தான். எனக்கு வந்து நான் பெருசாக கவனிக்கவே இல்லை, ரொம்ப நான் ஜோன் அவுட்டாகவே இருந்தேன். அப்படியே மச்சான், சரி மச்சான் பார்க்குறேன் மச்சான் அப்படி இப்படின்னு விட்டுட்டானா. பட் ஆனால் அவன் வந்து ரொம்ப ஓவர் எக்ஸைட்டடாக அந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தான். நான் பெருசாக கவனிக்கல, பெருசாக ரெஸ்பான்ஸும் பண்ணல. பட் அந்த பேர் மட்டும் என் மைண்டில் வந்து போய் உக்காந்துருச்சு. அப்புறம் வந்து அந்த டைமில் வந்து ஓடிடிலாம் அவ்வளோ பெருசாக வராத காலம்னு நினைக்கிறேன். ஓடிடினா அப்போ நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும்தான் நினைக்கிறேன், ப்ரைம் கூட வராத காலம் நான் சொல்கிறது. ஸோ அப்போ வந்து வழக்கம் போல் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி படம்லாம் பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒன் ஃபைன் சாட்டர்டேவோ சண்டேவோ ஒரு வீக்கெண்ட் அன்றைக்கி வேலை டென்ஷன்லேருந்து வெளியே வந்து எப்படி வெளியே வர்றது, அந்த ஒரு வெறுப்பு மனநிலையிலேருந்து வெளியே வரணும், நம்மளை நம்மளே டைவர்ட் பண்ணிக்கணுன்ட்டு படம் பார்ப்பேன் நான் அப்போ. அதுக்கு முன்னாடிலாம் நான் எப்படி படம் பார்ப்பேன்னா, ஒரு படத்தை வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி இந்த படம் பார்த்தா நமக்கு ஒரு ஃபிலிம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு லேர்னிங்கு, ஒரு புதுசான ஒரு கதைக்களம் இதெல்லாம் இருக்கா, அதுவும் இதுவும் ஆச்சா பூச்சான்னு பயங்கரமாக ரிசர்ச்லாம் பண்ணி ஐஎம்டிவியில் போய் ரேட்டிங்லாம் பார்த்து அந்த மாதிரி தான் பார்ப்பேன். ஆனால் எனக்கு வந்து அப்புறமா இந்த மாதிரி ஒரு வெறுப்பு மனநிலையில் இருக்கும்போது எப்படின்னா, ஏதாவது ஒரு படம் எனக்கு டைம் பாஸாக இருக்கணும், எனக்கு மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடாது, நான் வந்து ஜாலியாக பார்க்கணும் அப்படின்ட்டு 2 மணி நேரம் டைம் பாஸ் ஆகணும், நான் வந்து டைவர்ட் ஆகிடணும் ரியல் லைஃப்லேருந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் தான் நான் படம் பார்ப்பேன். இவன் வேறு இந்த படம் சொன்னானே, பென் ஸ்டில்லரோட படம் வந்து நான் வந்து நைட் அட் த மியூசியம் பார்த்ததில்ல. பட் ஆனால் நான் வந்து ட்ராபிக் தண்டர்னு ஒரு படம் பார்த்துருந்தேன். செம்ம காமெடி, அது செம்ம காமெடியாக இருக்கும் அது. அப்புறம் இன்னொரு படம் தேர் சம்திங் அபவுட் மேரின்னு ஒரு படம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு இவன் காமெடி ஆக்டர் தானே, சரி படம் காமெடியாக இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு ட்ரெயிலர் இருக்கிறதெல்லாம் எதுவுமே பார்க்காம நான் பாட்டில் படத்தை டவுன்லோட் பண்ணிட்டேன், பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு காமெடி படம், இவங்க வந்து ஒரு காமெடி ஆள் அப்படின்ற ஒரு மனநிலைமையில் தான் பார்த்தேன். ஆனால் அந்த படம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புத்துணர்ச்சி மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக நான் ஒரு ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் ஆனேன். அது இன்னொரு மெயினான விஷயம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணதே பென் ஸ்டில்லர் தான். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பென் ஸ்டில்லர்னால் ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட். பா, ஹேட்ஸ் ஆஃப், அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக டைரக்ட் பண்ணியிருப்பான் அந்த படத்தை. சரி, படத்தோட கதைக்கு வரும். அந்த படத்தோட கதை என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து வால்டர் மிட்டியோட கேரக்டரைசேஷனை சொல்லிடுறான். ஸோ பென் ஸ்டில்லர் தான் வால்டர் மிட்டி. ஒரு மிடில் ஏஜ்டா ஒரு 30 to 40 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் உள்ள ஒரு ஆள். அவன் ஒரு எப்போ பாரு ஒரு டே ட்ரீம் பண்ணிக்கிட்டு ஒரு லைஃப்லேருந்து ஒரு ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு இமேஜினரி வேர்ல்டில் வாழ்கிற ஒரு டே ட்ரீமர். பட் வேலை பார்த்துட்டே இருப்பான், அடிக்கடி ஜோன் அவுட் ஆயிடுவான், ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு அதில் ஒரு சந்தோஷம் கண்டுக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர். இது வந்து எனக்கு வந்து அப்படியே ரெசனேட் ஆச்சு.
நானுமே அடிக்கடி என்ன பண்ணுவேன், இந்த ஆஃபீஸ் போகும்போது, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது, ஸோ நான் மோஸ்ட்டாக தனியாக தான் வருவேன். அப்போ வந்து என்ன பண்ணுறேன், என்னை அறியாமலே நான் ஒரு கனவு உலகத்துக்கு போயிடுவேன். ஸோ அது வந்து எனக்கு இது ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இதை காட்டின உடனே எனக்கு பயங்கர கனெக்ட் ஆயிடுச்சு. நான் படத்தை ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டோட பார்க்க ஆரம்பிச்சிட்டு, சீக்வன்ஸில் எப்படி ஆகும்னா, ஒரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிளா பிளாஸ்ட் ஆகும். ஸோ உடனே சூப்பர் ஹீரோ மாதிரி ஓடி போய் எகிரி குதிச்சு ஒரு பில்டிங்குள்ளே போய் ஒரு நாயை காப்பாற்றி கூப்பிட்டு வருவார். அது யாரோட நாய்னா ஹீரோயினோட நாய். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தியா நான் ஒரு நாயை காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். என்னடான்னு பார்த்தா இவர் வந்து தலைவர் வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு உக்காண்ட்ருப்பாரு. ஐயோ ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு காண்டாயிருவான். ஸோ அதே மாதிரி ஹீரோயின் வந்து யாருன்னா இவன் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு லேடி. ஸோ அந்த லேடி மேலே இவனுக்கு ஒரு க்ரஷ் இருக்கும். ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்காக ஒரு சோஷியல் மீடியாவா இல்லை டேட்டிங் சர்வீஸா என்னன்றது எனக்கு தெரியல, எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் என்னன்னா அந்த சைட்டில் போயிட்டு இவன் அந்த பொண்ணோட ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்ப்பான், ரெக்வஸ்ட் கொடுக்கலான்ட்டு. பட் ஆனால் யுவர் ப்ரொஃபைல் இஸ் இன்கம்ப்ளீட், யூ கேனாட் டூ திஸ் அப்படின்னு வரும். ஸோ கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவன் வந்து என்ன சொல்லுவான், ஆமாம் உங்கள் ப்ரொஃபைல் ஃபில்லே ஆகல, நீங்கள் வந்து பீன் தேர் டன் தட் இந்த 2 ஃபீல்ட்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து இதில் எதாவது ஃபில் பண்ணுங்கள், நீங்கள் எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்கன்னா நான் எங்கேயுமே போனதில்லை அப்படின்வான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து எதுலையாவது என்ன சொல்கிறது சிங்கிங் அந்த மாதிரிலாம் எதாவது பண்ணியிருக்கீங்களா, டான்ஸிங்னா நான் எதுவுமே பண்ணதில்லை, நான் எதுவுமே பண்ணதில்லை அப்படின்வான். ஸோ இதுவுமே எனக்கு வந்து கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ நானும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். பரவாயில்லையே நம்மள மாதிரியே ஒருத்தன் இருக்கானே அப்படின்ட்டு இன்வால்மெண்ட்டு இன்ட்டு 10x ஆகுது எனக்கு. ஸோ வந்து என்ன சொல்கிறான், இல்லை நீங்கள் இதை ஃபில் பண்ணால் தான் உங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட் ஆகும், நீங்கள் வந்து இதை பண்ண முடியும் அப்படின்வான். ஆல்ரெடி ட்ரெயினுக்கு வர லேட் ஆயிடுச்சுன்னா இவன் இறங்கி ஓட ஆரம்பிச்சிருவான். ஸோ வந்து எப்படின்னா இவன் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறான்னா லைஃப் மேகசைனில் ஒர்க் பண்ணுவான். ஸோ அந்த மேகசைன் வந்து ஃபிசிக்கல் காப்பி பேப்பர் காப்பிலேருந்து நேரடியாக ஒன்லி டிஜிட்டல் இஷ்யூங்க்கு மாறும். ஸோ வந்து அந்த டிரான்சிஷன் பீரியடில் இருக்கும். ஸோ ஒரு நியூ டிரான்சிஷன் பாஸ் வந்திருப்பான். அவன் வந்து ஒரு ஸ்டீரியோடிப்பிக்கலாக ஒரு வழக்கம் போல் ஒரு புள்ளியை காட்டுவாங்க. அவன் வந்து எல்லோரையும் புள்ளி பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருப்பான். ஸோ இவன் வந்து அவனை பார்த்தாலே கொஞ்சம் லைட்டாக அள்ளு விட்ருவான் இவனுக்கு, ஆஹா நம்மளை எதாவது லே ஆஃப் பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஆஃபீஸே வந்து கொஞ்சம் லைட்டாக பயத்தில் தான் இருக்கும், யாரை லே ஆஃப் பண்ண போகிறாங்க, நேற்று இவனை தூக்கிட்டாங்களாமா அவனை தூக்கிட்டாங்களாமா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவான், அந்த புது டிரான்சிஷன் ஹெட் வந்து சும்மா இவனை கலாய்ச்சிட்டே புள்ளி பண்ணிட்டு இருப்பான். ஸோ இவனோட வேலை என்னன்னா நெகட்டிவ் எல்லாம் வந்து ஆர்ச்சைவ் பண்ணி வைக்கிறவன். இவங்க மேகசைனுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து ஒருத்தன் கொடுப்பான் இல்லையா, ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவன் வந்து யாருன்னா ஒரு பெரிய செலிபிரிட்டி ஃபோட்டோகிராஃபராக இருப்பான், ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவன் வந்து யாருன்னா அவன் வந்து ஒரு வியர்டான ஒரு ஆள், ஒரு ஓல்ட் ஸ்கூல் மெத்தட்ஸ் தான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டுருப்பான். அவனை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவன்கிட்ட செல்ஃபோன் இருக்காது, இன்னும் அனலாக் ஃபோட்டோகிராஃபி தான் பண்ணிருப்பான், ரோல்ஸில் தான் அனுப்பிட்டுருப்பான். ஸோ அவன் வந்து இவனுக்கு ஒரு பர்சனலாக ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பான் வால்டர் மிட்டிக்கு. என்னென்னா நான் வந்து உங்களுக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சுது, ஸோ ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு ஏதோ ஒரு விஷயம்லாம் எழுதியிருப்பான். எழுதிட்டு இவனுக்கு ஒரு வேலட் ப்ரெசென்ட்டாக கொடுத்துருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரில் வந்து என்ன எழுதியிருப்பான், நான் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்கேன், பட் ஆனால் ரோல் நம்பர் 25 வந்து நான் கவர் பிக்சருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன், அதுதான் அந்த லைஃபோட ஒரு எசன்ஸை காட்டுற மாதிரியான ஒரு படம், ஸோ வந்து நான் இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு எழுதியிருப்பான். அந்த ரோலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கரெக்டாக அந்த 25th ஃபிலிம் இருக்காது அதில். ஸோ உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுறேன். இவன் வந்து என்ன பண்ணுறான், இவன் கொஞ்சம் லைட்டாக ஃபங்க் ஆயிடுவான், நம்ம தான் ஏதாவது கனவு கண்டுட்டு எங்கேயாவது வச்சுட்டோமா ஐயோ அப்படின்ட்டு ஃபங்க் ஆயிடுவான். அசிஸ்டண்ட்லாம் ஆனால் கூட தான் இருப்பான், இல்லை வரலையே இது வந்து ரோல்லையே இல்லையே அப்படின்னோடனே ஜெர்க் ஆகிடுவாங்க. ஸோ வந்து இவன் இன்னொரு காப்பி வந்து ஹெட்டு காமிச்சிருப்பான், இந்த மாதிரி ரோல் நம்பர் 25 உடனே அவன் உடனே கேட்டு ஆள் அனுப்புவாங்க, அசிஸ்டன்ஸ்லாம் அனுப்புகிறான். ஸோ இங்கே தான் இருக்குது நான் எடுத்து அனுப்புகிறேன்னு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைம் பை பண்ணுவான். இப்போ நம்ம வந்து இது காணாமல் போனதுக்கு நம்ம தான் ரீசன், நம்மளை லே ஆஃப் பண்ணுருவாங்க அப்படின்னு எல்லாம் பதட்டமாயிருவாங்க இவன் அசிஸ்டண்ட்லாம். ஸோ எப்படியாச்சும் அந்த ஃபோட்டோகிராஃபரை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, அவன் அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட வந்து செல்ஃபோன் இருக்காது, எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ வந்து இவன் வந்து யார்கிட்டயோ போய் கேட்பான், இந்த மாதிரி அவருக்கு வந்து எப்படி நீங்கள் செக் அனுப்புறீங்க, அந்த அட்ரஸ் கொடுங்க அதை போய் பார்க்கலான்ட்டு. ஸோ வந்து அப்போ வந்து சொல்லுவாங்க, ஓகே என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னும். அது யாரான்னு பார்த்தா அதான் ஹீரோயின். அந்த லேடி வந்து பேசுவாங்க இவன்ட்ட. ஸோ பேசும்போது இவனுக்கு வந்து ஆஹா நம்ம நினச்சது நடக்குதேன்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும் உள்ளுக்குள்ளார. பட் ஆனால் இந்த லே ஆஃப் பயமும் இருக்கும். சரி எப்படி ஒரு காண்டாக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா அப்படின்னு சொன்னோடனே சரி ஒரு கடைசியாக எங்கேருந்து காண்டாக்ட் பண்ணாருன்னா கிரீன்லேண்ட்லேருந்து காண்டாக்ட் பண்ணியிருப்பான். ஸோ நான் வந்து கிரீன்லேண்டில் போய் நான் வந்து எப்படியாவது அவர்கிட்ட பேசி அந்த ரோல் நம்பர் 25 வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இவன் கிளம்புவான். ஸோ அந்த கிளம்புற நேரத்தில் இல்லை எப்போ இந்த படத்தில் வந்து இது எந்த சீக்வன்ஸில் இது வரும்னு ஞாபகம் இல்லை, பட் என்னன்னா இது ஒரு கதைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளி.
அந்த ஹீரோயின் சொன்னேன் இல்லையா, அவன் வந்து ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு லேடி. அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருப்பான். ஸோ அந்த பையன் வந்து ஸ்கேட் போர்ட் பண்ணிட்டே வருவான். அப்போ வந்து இவன் என்ன சொல்லுவான், ஓ நீ ஸ்கேட் போர்டிங்லாம் பண்ணுவியா, நானும் ஸ்கேட் போர்ட் பண்ணேன், நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன் அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருப்பான். அந்த சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா காமெடியாக இருக்கும். இவன் என்னன்னா அந்த பையன்கிட்ட வந்து ஸ்கேட் போர்டிங் ட்ரிக்ஸ்லாம் பண்ணி காட்டுவான். இந்த மாதிரி ஜிமிக்ஸ்லாம் பண்ணுவான். அதை பண்ணும்போது கரெக்டாக அந்த லேடி வந்து திரும்பி வேறு யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கான், எக்ஸ் ஹஸ்பண்ட்கிட்டயோ யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் இவன் வந்து சொல்லுவான், இவன் வந்து எப்படின்னா சின்ன வயசில் வந்து ஒரு ஸ்கேட் போர்டராக இருந்திருப்பான். அவங்க அப்பா வந்து இவனை நல்லா என்கரேஜ் பண்ணியிருப்பான், எல்லா காம்படிஷனுக்கும் கூப்பிட்டு போவான். இவனுக்கு வந்து சின்ன வயசுல வந்து மோஹாக் ஹேர் ஸ்டைல்லாம் வெட்டி விட்டுருப்பான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கூல் டேடாக இருப்பான். ஓ அப்படியா, அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், என்னன்னா அவனுக்கு ஒரு 17 15 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து இறந்துருவார். ஸோ வேறு வழி இல்லாமல் அவனுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கும். அவங்க அம்மாவை அவன் தான் பார்த்துக்கணுன்றதுனால வேறு வழி இல்லாமல் இவன் வந்து அப்போயே ஒரு ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு வேலைக்கு சேர்ந்துட்ருப்பான். ஸோ வந்து அவங்க ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இதுக்கெலாம் வந்து அவன் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவன் சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு போகிறதுனால இந்த மாதிரி என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு வேலை, இந்த வேலையை நான் பிடிச்சிக்கணும், என்னோடய குடும்பத்துக்கு வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது, அதனால் நான் வந்து இந்த வேலையை செய்வேன் அப்படின்ட்டு அவனை புள்ளி பண்ணாலுமே அவன் அந்த கம்பெனியில் ஒட்டிகிட்ருப்பான். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, லைக் அவன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கேட் போர்டிங் அவங்க அப்பா இருந்திருந்தானா அவன் லைஃப் வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும் இல்லையா. ஸோ அவன் வந்து அவனே செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு டே ட்ரீமராக மாறிட்டான் அப்படின்ற ஒரு பேக் ஸ்டோரி வந்து ஒரு சட்டெலாம் அங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இவன் என்ன பண்ணுவான், இந்த நெகட்டிவை எப்படியாவது வாங்கி ஆகணும், எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ட்டு இவன்கிட்ட இருக்க கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு க்ரீன்லேண்டுக்கு கிளம்புவான். க்ரீன்லேண்ட் போனால் அங்கே வந்து ஒரு லைக் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் மாதிரி நடக்கும். ஃபஸ்ட்டு க்ரீன்லேண்ட் போவான். அங்கே போயிட்டு ஒரு பாரில் போயிட்டு அங்கே தான் அவன் கடைசியாக பேசினாதான் இல்லை, லைக் அவனோட செக் அட்ரஸாக ஞாபகம் இல்லை, பட் அங்கே போவான். அங்கே பார்த்தா ஒரு பைலட் இருப்பான், ஒரு குடிகார பைலட் இருப்பான். அவனோட தம்பை வச்சு கண்டுபிடிப்பான். லைக் அதுக்கு முன்னாடி ரோலில் வந்து ஒரு தம் ஃபோட்டோ இருக்கும், அதில் ஒரு ரிங் இருக்கும். அதை வச்சு வந்து அந்த பைலட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டு அவனை எங்கே இறக்கி விட்டேன் அப்படின்னா அவன் சொல்லுவான், நான் வந்து ஒரு ஷிப்பில் இறக்கி விட்டேன் அப்படின்ட்டு. சரி என்னை அங்கே விட முடியுமானா, நான் விடுறேனே, நான் அங்கே தான் போகிறேன், ரேடியோ சப்ளை எடுத்துகிட்டு போகிறேன் வா அப்படின்வான். ஸோ இவன் வந்து அவனை நம்பி போகலாமா வேணாமான்னு டவுட்டில் இருக்கும்போது சரி போவான், வேறு வழி தெரியல நமக்குன்னு கிளம்பி போவான். பார்த்தா அவன் நல்லா தண்ணியை போட்டு கச்சா முச்சான்னு ஓட்டிகிட்டு போயிட்டு இங்கேருந்து குதின்றுவான். எது குதிக்கிறதா, நான் எப்படி குதிக்கிறதுனா இதெல்லாம் வேறு வழி கிடையாது, நீ ஷிப்பில் குதிச்சு தான் ஆகணுன்ட்டு பிடிச்சி தள்ளுருவானான்றது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இவன் என்ன பண்ணுறான், ஷிப்பில் குதிக்காமல் தண்ணியில் குதிச்சிருவான். அங்கே பார்த்தா ஃபுல்லாக ஷார்க்ஸ் வேறு. அப்புறம் எப்படியோ தத்தளித்து கப்பலுக்கு வந்துடுவான். அங்கே வந்து பார்த்தா அவன் அங்கே இருக்க மாட்டான். ஷான் தான் அந்த ஃபோட்டோகிராஃபரோட பேர். அந்த ஷானா நடித்தவன் யாருன்னா ஷான் பென். அவனும் ஒரு லெஜெண்டரி ஆக்டர். அவனை வந்து ஒரு ஃபோட்டோவில் மட்டும் காட்டுவாங்க, அவன் வருவானா இல்லையான்றதே வந்து படத்தோட கடைசியில் தான் நமக்கு தெரியும். நான் கதை சொல்லும்போது அதுக்கு வரேன். ஸோ என்ன பண்ணுவான், அங்கே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அது இவனுக்கு இன்னொரு ஒரு நெக்ஸ்ட் க்ளூ கிடைக்கும். எப்படின்னு ஞாபகம் இல்லை, மேபி அங்கே இருக்கவங்க யாராவது சொல்லுவாங்களா, இல்லை வந்து ஏதோ ஒரு கேக் பேப்பர் இருக்கும், அதில் எழுதியிருப்பான். அது என்னன்னா அங்கே வந்து ஐஸ்லாண்டில் வந்து ஒரு வால்கேனோ இருக்கும், அதை ஃபோட்டோ எடுக்க போயிருப்பான். ஸோ இவன் வந்து திருப்பி உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருப்பான், அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணுவாங்க, அந்த ஹீரோயின் ஃபோன் பண்ணுவான், நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கிடச்சிருச்சா, எப்போ வரும், இவன் கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ இவன் அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி ஐஸ்லாண்டுக்கு போயிடுவான். அங்கே போயிட்டு என்ன பண்ணுவான், நான் வந்து டக்குன்னு போய் ஆகணுமே, இங்கே வந்து எப்படி போகிறதுன்னு பார்த்தா போகிறதுக்கான வழி எதுவுமே இருக்காது. அங்கே வந்து ஒரு பையன் இருப்பான், ஸ்கேட் போர்டு வச்சுட்டு இருப்பான். அவன் வந்து சொல்லுவான், நான் உனக்கு காசு கொடுக்குறேன், நீ எனக்கு ஸ்கேட் போர்டு கொடுக்குறியான்ட்டு. ஸ்கேட் போர்டு வாங்கிட்டு அவன் முன்னாடியே அவன் ஒரு ஸ்கேட் போர்டர் இல்லையா, ஸோ அதனால் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்கேட் போர்டிங் பண்ணிட்டு போவான் ஒரு இடத்துக்கு. அங்கே போகும்போது தான் தெரியும் அந்த வால்கேனோ வெடிக்க போகுதுன்னு. ஸோ அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவான். அவன் தப்பிச்சு வந்துட்டு என்ன பண்ணுவான், திருப்பி வீட்டுக்கு வருவான். அதுக்குள்ளே இவனுக்கு வந்து ஃபயர்டுன்ற மெசேஜும் வந்துடும். நீ வந்து என்னை ஏமாற்ற பார்க்குறியா, ரோலை வந்து மிஸ் பண்ணிட்ட நீ தான் அப்படின்ட்டு இவன் மேலே பழிய போட்டு இவனை வந்து ஃபயரும் பண்ணுறாங்க வேலையிலேருந்து. சரின்ட்டு இவன் ஒரு ஒரு டிஜெக்டடாக ஊருக்கு வந்துட்டு சரி அந்த பொண்ணையாவது போய் பார்த்து பேசலாம், அவளை வர அப்படின்ட்டு போய் பார்த்து பேச போனால் அங்கே வந்து அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருப்பான். இவனுக்கு இன்னுமே ஒரு வெக்ஸ் ஆயிரும், என்னடா அது இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு. சாரி, நடுவில் ஆக்சுவலாக இவன் என்ன பண்ணியிருப்பான், இவன் நான் சொன்னேன் இல்லையா கஸ்டமர் கேர் ஒரு டேட்டிங் வெப்சைட்டுக்கு, அவன் வந்து ஃபோன் பண்ணி கேட்பான். அந்த வால்கனோ எரப்ட் ஆகும்போது இவன் வந்து சொல்லுவான், இப்போ வந்து பீன் தர் டன் தட், நீ என்ன ரெடி பண்ணிட்டியானா, நான் இப்போ சொல்கிறேன் நீ அதை நோட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு என்ன சொல்லுவான், நான் க்ரீன்லேண்ட் போயிருக்கேன், நான் ஷார்க்ஸோட ஸ்விம் பண்ணியிருக்கேன், ஒரு வால்கனோ வெடிச்சு சிதறும் போது நான் ஸ்கேட் போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவான். அதை நோட் பண்ணிப்பான். ஸோ இவனோட ப்ரொஃபைல் வந்து செம்ம ஹிட் ஆயிரும். இவனுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக ரெக்வஸ்ட் வந்துகிட்டே இருக்கும்.
ஆனால் இவன் வந்து அதை ஓப்பனே பண்ணி பார்த்துருக்க மாட்டான். அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் நமக்கு கிடையாது, எதுக்கு வீணா இனிமேல் இந்த வெப்சைட்டு, அதுதான் அவன் எக்ஸ் ஹஸ்பண்டோடு சேர்ந்துருச்சு அப்படின்ட்டு இவன் எதுவுமே பேசாமலே வந்துடுவான். ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. இவன் வீட்டுக்கு வந்தவொடனே இவங்க அம்மா வந்து பார்ப்பாங்க, நீ ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்ட்டு. அந்த இது அவங்க அம்மா வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க, நீ வந்து என்னால் தான் இப்படி ஆயிட்ட, நீ எனக்கும் உன் சிஸ்டருக்கும் பார்த்துக்கிறதுக்கு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்காக நீ இந்த மாதிரி ஒரு ஒர்க்கில் போய் இது பண்ணிட்ட. அப்பா வந்து நீ எப்பயுமே வந்து ட்ராவல் பண்ணுவேன், நீ வந்து உலகத்தை சுற்றி பார்ப்ப அப்படின்றதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டாரு அப்படின்ட்டு பர்த்டே கிஃப்டாக வந்து ஒரு ட்ராவல் பேகு, டைரிலாம் கொடுத்துருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்தவொடனே இவனுக்கு ஒரு இதுவாயிரும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊந்துதல் வந்துடும். சரி என்னதான் ஆச்சு, அந்த ரோல் நம்பர் 25 கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுவான், அந்த வேலையிட்ட தூக்கி போட்டுருவான். அப்புறம் வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு புலம்பிகிட்டே இருக்கும்போது தான் அவங்க அம்மா வந்து இதை சொல்லுவாங்க, அப்பா வந்து நீ ட்ராவல் பண்ணோம், நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாரு, ஆனால் அவர் இருந்திருந்தாருன்னா இப்போ நீ இருக்க நிலமையை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அப்படின்வான். ஸோ இவன் வந்து என்ன பண்ணுவான், ஆக்சுவலாக இவங்க அம்மா வந்து ஒரு பியானோ வச்சுருப்பாங்க, அதை ரெக்கக்னைஸ் பண்ணுவான். அந்த ஃபோட்டோகிராஃபருடைய ஒன் ஆஃப் த நெகட்டிவில் வந்து இது இருக்கும். ஸோ வந்து அதை பார்த்தவொடனே இவனுக்கு ஞாபகம் வரும், ஓகே அப்படின்னா அவர் இங்கே வந்தாரான்னா, ஆமாம் அவர் வந்தார், நான் அதெல்லாம் சொன்னேனே நீ கவனிக்கவே இல்லையா அப்படின்னா, இவன் வந்து அவங்க அம்மா சொல்லும்போது இவன் டே ட்ரீம் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அதனால் வந்து அது மிஸ் ஆகிட்டுருக்கும். இவன் அவங்க அம்மா சொன்னதே அவன் கவனிச்சிருக்க மாட்டான். ஆமாம் அவர் போனார் அப்படின்ட்டு அங்கே வந்து ஏதோ நோட்ஸ் எழுதியிருப்பான். அதை வச்சு இவன் அந்த அவன் ஒரு கேக் பேப்பர் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து இவங்க அம்மா செஞ்சு கொடுத்த கேக் தான். ஸோ அதுதான் வந்து ஒரு சுற்றி ஒரு பேப்பரில் வச்சு எடுத்துகிட்டு போயிருந்திருப்பான். ஓ அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், நம்மளை பார்த்துருக்கான், நம்ம அம்மா தான் வந்து நமக்கு பர்த்டே வரப்போகிறத சொல்லியிருக்காங்க அப்படின்றலாம் ரியலைஸ் பண்ணுவான். சரி ஓகே என்ன தான் ஆகுது, அவனை நேரடியாக போய் பார்த்து அவன்கிட்ட அந்த ரோலை வாங்கிடுவோம் அப்படின்ட்டு இவன் வந்து என்ன பண்ணுவான், அவன் வந்து ஆக்சுவலாக ஒரு ஹிமாலயாஸில் இருப்பான். ஒரு ஆப்கான், இந்தியா பாகிஸ்தான் ஒரு அந்த மாதிரி ஒரு பார்டர் ஏரியாவில் வந்து ஒரு மலையில் இருப்பான். அங்கே அதனால் இவன் என்ன பண்ணுவான், கிளம்பி போயிடுவாங்க. அங்கே கிளம்பி போய் அந்த பயணமே ஒரு கடுமையாக இருக்கும், நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் போய் அங்கேருந்து ட்ரக்கில் போய் அந்த மாதிரி மாறி மாறி போய் கடைசியில் வந்து என்ன பண்ணுவான், ஒரு மலை அடிவாரத்தில் கேட்பாங்க, வந்து சொல்லுவாங்க அவன் வந்து ஒரு கோஸ்ட் கேட்டை வந்து ஃபோட்டோ எடுக்க போயிருக்கான் அப்படின்ட்டு. இவன் மேலே ஏறி அந்த ஸ்னோ மவுண்டன்ஸில் நடந்து போயிட்டே இருப்பான். அப்போ அந்த சீக்வன்ஸே சூப்பராக இருக்கும். அப்போ வந்து இவனை யாரோ கூப்பிடுவாங்க, ஏய் நவுரு நவுரு அப்படின்வாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் வந்து ஃபுல்லாக ஒரு பிளாங்கெட்லாம் பூத்திட்டு ஒரு பெரிய லென்ஸ் வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்க வெயிட் பண்ணிருப்பான். அப்புறம் தான் இவன் டக்குன்னு ரியலைஸ் பண்ணான், ஏய் ஷான் ஷான் நீயா, நான் உன்னை பார்க்க வந்தேன்னா. இவன் வந்து ஷாக் ஆயிடுவான், ஏய் நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னா, நான் வந்து உன்னை பார்த்து தேடி தான் நான் வந்தேன், உன்னை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்வான். அப்போ வந்து இவன் கேட்பான், என் பர்த்டே கிஃப்ட் பார்த்தியா எப்படி இருந்துச்சுன்னா, அதை பற்றி அவன் பேசவே மாட்டான், சீண்டவே மாட்டான். நீ அதை விட ரோல் நம்பர் 25 எங்கே அப்படின்வான். நீ உன் கிஃப்ட்டை பார்த்தியா இல்லையாண்ணா, பார்த்தேன் அது ஒரு வாலெட்டை நான் வந்து தூக்கி போட்டேன் அப்படின்வான். அப்போ தான் வந்து ரிவீல் பண்ணுவான், அந்த ரோல் நம்பர் 25 வந்து இவன் வாலெட்டில் தான் வச்சுருப்பான். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவனுக்கு தெரியும்னு பார்த்தா இவன் அந்த வாலெட்டை கண்டுக்காமல் தூக்கி போட்டுட்டு இருந்திருப்பான். அப்போ வந்து இவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஹிட் ஆகும், ஓ நம்ம தான் இதுக்கெலாம் காரணமா, நம்ம வந்து ஒழுங்காக அதை கவனிக்கலையோ அப்படின்ட்டு. சரி நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த ஸ்னோ லெப்பர்டை ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கேன், நீ வெயிட் பண்ணு, இந்த வழியாக வரும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான் ரொம்ப நேரமாக. ஸோ அப்போ வந்து கரெக்டாக அந்த ஸ்னோ லெப்பர்டை வந்து ஸ்பாட் பண்ணுறான். அதை வந்து அந்த கேமரா லென்ஸில் பார்ப்பான். பார்த்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நீ வந்து பாருன்னுவான். இவனும் பார்ப்பான். பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபோட்டோ எடுக்க போகிறது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்லுவான், சம்டைம்ஸ் நான் வந்து அந்த மொமெண்ட்டில் இருக்க தான் நான் ஆசைப்பட்றேன். சில நேரங்களில் வந்து நம்ம வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு இதை அப்படியே கேப்சர் பண்ணணும், பியூட்டிஃபுல்லாக எடுக்கணும், அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்காமல் அதை பார்க்கும்போது அந்த அந்த அழகில் வந்து நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கணும், நம்ம வந்து லிவ் இன் த மொமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்லுவான். ஸோ இவனுக்கு வந்து அதுவுமே ஒரு ஹிட் ஆகும் பயங்கரமாக. அது வந்து அந்த மிட்டிக்கு ஹிட் ஆச்சோ இல்லை, எனக்கு பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா இவன் திருப்பி வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்துட்டு சொல்லுவான் அந்த மாதிரி அம்மாட்ட, அம்மா அந்த மாதிரி நான் அவரை பார்த்துட்டேன், பட் ஆனால் அந்த வேலையில் தான் இருந்தது போல், எனக்கு தெரியாமல் நான் தூக்கி போட்டேன்னா அந்த அம்மா வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. அவன் சொல்லுவான், நீ இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறுப்பெல்லாம் தூக்கி போட்டுருவேன்னு எனக்கு தெரியும், நான் எடுத்து வச்சுருக்கேன்னு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இவன் என்ன பண்ணுவான், அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்னென்னு கூட ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டான். ஆக்சுவலாக நேராக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டிரான்ஸ்லேஷன்கிட்ட கொடுத்துட்டு, இப்போ வந்து அவனோட ஒரு ஆட்டிடியூடு, ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறி இருக்கும். ஒரு ஜாலியாக ஒரு கேர் ஃப்ரீயான ஒரு மனுஷனாக மாறிடுவான். ஃபஸ்ட்லாம் வந்து பேசுகிறதுக்கே ரொம்ப தயக்கப்படுவான். அவனே ஒரு ரிக்ளூஸில் போய் ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கி ஒரு டே ட்ரீம் பண்ணுற ஆளாக மாறி இருந்தவன் இந்த மாதிரி வட்டத்துக்குள்ளே சுருக்கிட்டு இருந்தவன் வந்து நார்மல் ஆகிடுவான். நேராக போவான், அவனை போய் பார்ப்பான். அவன் வந்து இவனை புள்ளி பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த ஃபோட்டோ இதாக ரோல் நம்பர் 25ன்னு கொடுத்துட்டு வந்துடுவான்.
அப்போ வந்து கீழே இறங்கி வரும்போது இவன் அசிஸ்டண்ட்லாம் பார்ப்பான். அப்போ வந்து நீங்கள் அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, நான் பார்க்கல அப்படின்னுவான். அப்போ வந்து திடீர்னு அந்த இவனோட க்ரஷ் வரும். ஸோ அப்போ வந்து அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சம்திங் லைக் தட் ஒரு கான்வர்சேஷன் அப்படியே போவோம். நீ என்ன பண்ணுற அப்படின்னு, நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசும்போது, நான் இன்றைக்கி ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருந்தேன், பார்க்கலான்னு வந்தேன், அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டை பார்த்தேன், நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, இல்லை அவன் ஏதோ ரிப்பேர் ஒர்க்கு ஹெல்ப் பண்ண வந்தான் அப்படின்னும் போது தான் எனக்கு தெரியும். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெமிஸ்ட்ரி காட்டுவான், அது பார்க்க நல்லாயிருக்கும். அப்போ வந்து சரி அந்த கவரில் என்ன தான் இருக்குது அப்படின்னா, நான் பார்க்கல அப்படின்னுவான். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் அந்த மேகசினோட லாஸ்ட் இஷ்யூ, அதாவது ஃபிசிக்கல் இஷ்யூ, ஹார்ட் காப்பி இஷ்யூ நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மேகசின் ஸ்டாண்டில் போய் பார்த்தா சரியான ஒரு ஷாக் இருக்கும். என்னன்னா, அந்த கவர் பிக்சரில் வந்து வால்டர் மிட்டியோட ஃபோட்டோ தான் இருக்கும். பென் ஸ்டில்லர் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோவோ ஏதோ எடுத்து மேலே வச்சு இப்படி பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு கேப்ஷன் போட்டிருப்பான் லைஃப்பை பற்றி. மேகசினும் லைஃப் இல்லையா, ஸோ லைஃப் மீன் பண்ணுற மாதிரி ஒரு கேப்ஷன் போட்டிருப்பான். ஸோ இவனை தான் வந்து ஷான் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பான், அதை வந்து இவனுக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பான். இது எதுவுமே ரியலைஸ் பண்ணாமல் இவன் வந்து ஒரு தன்னுடைய ஒரு சொந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ இவன் வந்து இப்போ ரியல் வேர்ல்டுக்கு திரும்பின மாதிரி இது வந்து என்னுடைய அசம்ஷன் தான். ஒரு இமேஜினரி வேர்ல்டில் ஒரு இமேஜினரியான திங்ஸோட இவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டே ஒரு லைஃப்பை லிமிட் பண்ணிக்கிட்டதை மீறி இப்போ வந்து அவன் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் ஆகி ஒரு சந்தோஷமாக நிறைய விஷயங்களை வென்ச்சர் அவுட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேட்டடான ஒரு ஃபீல். நானுமே வந்து நிறைய விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் ஏன்னா நான் வந்து வேலைக்கு சேர்ந்த புதுசில் வந்து என்னுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து பெருசாக எதுக்குமே அலோவ் பண்ணல. பட் அப்புறம் போக போக நான் கொஞ்சம் ஃபினான்ஷியலி பெட்டர் ஆனதுக்கப்புறமாவும் நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து இந்த வட்டத்துக்குள்ளேயே அடங்கி இப்படி தான் போல் நான் வந்து ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கணும்னு ஆசைலாம் இருந்தது. பட் அதெல்லாம் நான் மறந்தே போயிட்டேன். உண்மையாக சொல்லணும்னா நான் மறந்துட்டேன். அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபிலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் நான் பெருசாக அதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே நான் எடுக்கலை. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் ஆச்சு. ஆமாம், நம்ம ஏன் ட்ரை பண்ணல, எல்லாம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாமே. ஸோ அந்த வால்டர் மிட்டி மாதிரியே நம்மளும் வந்து ஒரு டே ட்ரீம் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு பெரிய ஆள் ஆகிட்டா, இப்படி ஆகிட்டா, எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் இருக்கோமே அப்படின்ட்டு எனக்கு ஒரு தோணல் வந்தது. ஸோ அந்த படம் தான் வந்து நான் வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் வாங்கிறதுக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ இன்னொரு விஷயம் நான் என்ன மெயினாக என்ன சொல்ல வரணும்னு நினச்சேன்னா, இப்போ நீ வந்து டிஎஸ்எல்ஆர் வாங்கிட்டே நீ என்ன பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டியானா கிடையாது. ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கணும்னு நினச்சி நீ வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்துகிட்டா டேரக்டர் ஆகிட்டியானா எதுவுமே கிடையாது. ஆனால் நான் முயற்சி பண்ணாமல் இருந்தேன் அப்போது. இப்போ நான் முயற்சி பண்ணுறேன். நம்மளை நாமளே வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கிக்கிட்டு நம்மளால் முடியாது, இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட்டில் இருக்கிறது, நம்ம தோற்றுருவோமோன்னு ஒரு பயத்தில் இருக்கிறது, இப்போ நாம் ட்ரை பண்ணி என்ன பெருசாக கிழிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் மென்டாலிட்டி, இதெல்லாம் இல்லாமல் ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதெல்லாம் வந்து செகண்டரி. ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி தோத்துட்டா கூட பரவாயில்ல, சரி நம்ம ஏதோ ட்ரை பண்ணால் ஒர்க் அவுட் ஆகல நமக்குன்னு விட்டுடலாம். ஆனால் ட்ரையே பண்ணாமல் விட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அப்போவே அப்படி பண்ணியிருந்துருக்கணுமோன்னு ரெக்ரெட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலான்றேன் நான். இந்த படம் தான் வந்து எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. ஒரு கான்ஃபிடென்ஸுன்றதை விட கரெக்டான வேர்ட்னா ஐ ஓப்பனர். இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பட் ஸ்டில் நம்ம அந்த மாதிரி ஒரு டார்க் ஜோனில் இருக்கும்போது இந்த படம் நான் பார்த்த உடனே, ஆமாம்ல கரெக்டில், இது ஏன் நான் யோசிக்கல, நாம் இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது, சும்மா வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக எப்பயுமே ஒரு எரிச்சலோட நம்மளால் முடியாது, நமக்கு ஏன் அந்த வேலை, அந்த மாதிரி திங்க் பண்ணாமல் நம்ம ட்ரை பண்ணுவோன்னு ஒரு பாசிட்டிவாக இருக்க எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு ரிமைண்ட் பண்ண படம் இது. சாரி மக்களே, நான் வந்து ஒரு ஆர்வக்கோளாறில் படத்தோட ஃபுல் கதையுமே சொல்லிட்டேன். நான் வந்து ஸ்பாய்லர் அலர்ட் போட்டிருக்கணும், பட் போடல. இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவேன்னு நானே எதிர்பார்க்கல. இந்த எபிசோடை பற்றின ஃபீட்பேக்கை வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடியா வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, எது வேணால் சொல்லுங்கள். இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாமா, இன்னும் நிறைய படங்களை பற்றி பேசலாமான்றதையும் சொல்லுங்கள். மறுபடியும் நம்ம இன்னொரு எபிசோடில் பேசுவோம். ஸோ அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.